அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகர் கோவிலில் வெகு விமர்சையாக கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிஞ்சிருக்க நிலையில் சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றத்துலேயும் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கிறதுங்க. இந்த குடமுழுக்கில் பார்த்தோம் அப்படின்னா விண்ணதிர்ந்த முருகனுக்கு அரோகரா கோஷத்தோடு முருக பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். இது குறித்த விரிவான தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு விழா லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் அரோகரா கோஷங்கள் முழங்க திங்கட்கிழமை நடந்திருக்கு. ஸ்ரீ முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா திங்கட்கிழமை நடந்த நிலையில் இதற்காக கடந்த பிப்ரவரி 10 2.5 கோடி மதிப்பீட்டில் திருப்பணிகள் முழுவீச்சில் நடந்து வந்திருக்கு. கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்பத்தட்டி மண்டபம், மகா மண்டபம், திருவாச்சி மண்டபம், வல்லப கணபதி சன்னதி உள்ளிட்ட பல்வேறு மண்டபங்களின் அனைத்து பகுதிகளிலையும் கமல வர்ணம் பூசப்பட்டு புது பொலிவுடன் காட்சியளிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மண்டபத்தின் கல் தூண்கள்லையும் வாழைப்பூக்கள், சிம்ம முகங்கள், யாழிகள் யாவும் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. கோயிலில் கம்பீரமாக காட்சி அளிக்கக்கூடிய ராஜகோபுரம் முழுவதும் கலை நுணுக்கத்துடன் வர்ணம் தீட்டப்பட்டு புது பொலிவுடன் காட்சியளிக்குது. சுப்பிரமணிய சுவாமி, சத்தீஸ்வரர், துர்க்கையம்மன் உள்ளிட்ட தெய்வங்களுக்கும் சக பரிவார மூர்த்திகளுக்குமாக ஆகம விதிப்படி 75 குண்டங்கள் அமைக்கப்பட்டு அதில் காசில இருந்து கங்கை தீர்த்தம், காவிரி, பவானி அழகர் நடைபெற்று நூபுர கங்கை தீர்த்தம் உள்பட பல்வேறு இடங்களில் இருந்து விசேஷமாக கொண்டு வரப்பட்ட புனித நீர் தங்கம், வெள்ளி குடங்களில் நிரப்பப்பட்டு கடந்த 4 பூர்வாங்க பூஜைகள் ஆரம்பமாகி 9 வரை நடந்திருக்கு. இதையடுத்து 10 வியாழக்கிழமை மாலை முதற்கால யாக பூஜை தொடங்கி தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் காலை மற்றும் மாலை முறையே 7 கால யாக பூஜையும் நடைபெற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு தர்ப்பை கயிறு, பட்டு நூல் கொண்டு ஸ்பரிசாகுதி சுவாமிக்கு சக்தி ஏற்றும் நிகழ்ச்சியும் நடந்திருக்கு. திங்கட்கிழமை காலை 3:30 மணிக்கு விக்னேஸ்வர பூஜை, புனித நீர் தெளிக்கிறது நடைபெற்று 8ஆம் கால யாக பூஜையும் நடந்து 4:30 மணிக்கு மகா பூர்ணாகதி நடைபெற்றிருக்கிறது. பின்பு சிவாச்சாரியார்கள் புனித நீர் வைக்கப்பட்டு பூஜித்த 2 தங்க குடம் மற்றும் வெள்ளி கலசங்களுடன் மேல தாளங்கள் முழங்க 5 மணிக்கு வள்ளி தேவசேனா மண்டபங்கள் வழியாக ராஜகோபுரத்தில் 7 நிலைகள் வல்லப கணபதி, கோவர்த்த நம்பிகை அம்மன், பசுபதீஸ்வரர் விமானங்களுக்கு எடுத்து சென்றாங்க. காலை 5:25 மணிக்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு பச்சை கொடி அசைக்க ராஜகோபுரம் மற்றும் ஏனைய விமானங்களுக்கு சமகாலத்தில் மகா குடமுழுக்கு விழாவும் நடந்திருக்கு. 5:31 மணிக்கு தேவசேனா உடனுரை சுப்பிரமணிய சுவாமி மற்றும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கும் மகா குடமுழுக்கு நடந்திருக்கு. மாலை 4:30 மணிக்கு மகாபிஷேகம் தீபாராதனை நடைபெற்று இரவு 7 மணிக்கு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் தங்கமயில் வாகனத்திலையும், கோவர்த்த நம்பிகை அம்மன் ரிஷப வாகனத்திலையும், சத்தியகிரீஸ்வரர் அம்மனுடன் பெரிய ரிஷப வாகனத்திலையும் எழுந்தருளி திருவேதி உலா பக்தர்களுக்கு அருள் பாலித்தாங்க. கும்பாபிஷேகத்தை பக்தர்கள் காணும் வண்ணம் கோயிலின் மேல்தளத்திற்கு செல்ல கருணை இல்லம், கம்பத்தட்டி மற்றும் மடப்பள்ளி, லட்சுமி தீர்த்தம் அப்படின்னு 4 வழிகள் அமைக்கப்பட்டு சுமார் 1700 பேர் குடமுழுக்கு விழாவினை காண கோயில் நிர்வாகம் ஏற்பாடும் செய்திருந்தாங்க. மேலும் கோயிலின் வெளிப்புறங்கள்லையும் 26 இடங்களில் பெரிய அளவிலான திரைகள் அமைக்கப்பட்டு நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கு. குடமுழுக்கு விழாவில் மதுரை, சிவகங்கை, தேனி, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான
லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டாங்க. விழாவில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் P.K. சேகர் பாபு, வணிக வரித்துறை அமைச்சர் P. மூர்த்தி, சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா உள்பட பலரும் பங்கேற்றிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் அறங்காவலர் குழு தலைவர் சத்யபிரிய பாலாஜி, அறங்காவலர்கள் சண்முக சுந்தரம், மணிசெல்வம், பொம்மதேவன், ராமையா, கோயில் துணை ஆணையர் சூரியநாராயணன் மற்றும் கோயில் பணியாளர்களும் செய்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவினை போலவே பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகர் கோவிலையும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா லட்சோப லட்ச பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனத்தை மேற்கொண்டிருந்தாங்க. அதே மாதிரி மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில்லையும் திங்கட்கிழமை நடந்த குடமுழுக்கு விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்திருப்பது பார்த்தோம் அப்படின்னா மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஜூலை 14 அதிகாலை 5:31 மணி அளவில் கும்பங்களுக்கு புனித நீரூற்றி கும்பாபிஷேகம் நடந்த நிலையில் கோலாகலமாக நடந்த விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தாங்க. பக்தர்களினுடைய அரோகரா கோஷங்கள் முழங்க கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாகவும் நடைபெற்றிருந்தது அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமானினுடைய 6 படை வீடுகளில் முதல் படை வீடாக விளங்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திருத்தலத்தில் தினம்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருவது வழக்கமாகவே இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது 14 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடத்த முடிவெடுக்கப்பட்டு அதனை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ரூபாய் 2,44,00,000 மதிப்பில் ராஜகோபுரத்தில் 7 தங்க கலசம், அம்பாள் சன்னதியில் 1 தங்க கலசம், கணபதி கோயில் 1 கலசம் உள்பட 9 கலசங்கள் உள்பட 20 திருப்பணிகள் நடைபெற்றிருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரூபாய் 70 லட்சத்தில் ராஜகோபுர திருப்பணிகளும் நடந்திருக்கு. இவை அனைத்தும் முடிய பெற்ற நிலையில் மகா கும்பாபிஷேக விழாவை காணக்கூடிய பக்தர்களுக்கு LED திரையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. கோயில் வளாகத்தில் வள்ளி தேவசேனா மண்டபத்தில் 75 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு 200 சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க முதல் கால யாக பூஜை ஜூலை 10ஆம் தேதி முதல் மாலை தொடங்கிய நிலையில் 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள் அப்படின்னு காலை மாலை யாக பூஜையும் நடந்திருக்கிறது. அதனையொட்டி 6 மற்றும் 7ஆம் கால யாக பூஜையில் வேத சிவகாமனத்துடன் பெண் ஓதுவர்களும் உள்பட 80 ஓதுவர்கள் 12 திருமுறைகள், திருப்புகழ், கந்தர், அனுபூதி ஆகிய செந்தமிழ் வேதங்கள் முன்னோற்றுதலும் செய்திருக்காங்க. கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்க ஜூலை 13 10 மணி அளவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பரிவார மூர்த்திகளுடன் புறப்பட்டிருக்காங்க. ஜூலை 14 அதிகாலையில் திருப்பரங்குன்றம் வந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருப்பரங்குன்றம் 16 கால் மண்டபத்தில் வரவேற்பு நிகழ்ச்சியும் நடந்திருக்கு. இதில் முக்கிய நிகழ்ச்சியான கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 5வது நாளான ஜூலை 14 அதிகாலை 3:45 மணிக்கு 8ஆம் கால யாக பூஜை நடைபெற்ற நிலையில் அதிகாலை 5 மணிக்கு கலசங்கள் புறப்பாடு நடந்து அதனைத் தொடர்ந்து காலை 5:30 மணி அளவில் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ராஜகோபுரம், பரிவார மூர்த்திகள், கோவர்த்தன அம்பிகை, வல்லப கணபதி ஆகிய விமானங்களுக்கு கும்பாபிஷேகமும் நடைபெற்றிருக்கிறதுங்க. இந்த கும்பாபிஷேக விழாவில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரோன்கள் மூலமாக புனித நீரை பக்தர்கள் மீது தெளிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்படின்னும் சொல்லலாம். மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை அரோகரா அப்படின்ற கோஷத்துடன் ஆரவாரம் செய்து மகிழ்ச்சி பொங்க முருகப்பெருமானை தரிசனம் செய்திருப்பது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். பக்தர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பொறுமையாக நெரிசல் இல்லாத அளவிற்கு பக்தர்களுடைய அனைத்து வித பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் கோவில் அறங்காவலர் துறையினர் மற்றும்
அரசாங்கமும் செய்திருப்பது ஏற்பாடுகளை செய்திருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சூரிய நாராயணன் அறங்காவலர்கள் போன்ற பல்வேறு அறங்காவலர்கள் இந்த பணிகளை மிகவும் சிறப்பாக செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. முடிஞ்சா நீங்களும் திருப்பரங்குன்றம் சேர்ந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து விட்டு வாருங்க. இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.